ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா இப்போது டிஎன்பிசி குரூப் 1 அதோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து ஆன்சர் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து நமக்கு அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து ஷுவராக இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியும்னா, நம்ம அதுக்கான ப்ரூஃப் வச்சு நம்ம ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, நான் அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 கொஷின்ஸ் வந்து தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? அந்த கொஷின்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கும் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எந்தெந்த கொஷின்ஸ் வந்து தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு கிடைச்ச ப்ரூஃப்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து நான் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு 20 கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறேன்னா, அதில் வந்து ஷுவராக வந்து ஒரு 8 to 9 ஒரு 8 to 10 அந்த அவ்வளோ கொஷின்ஸ் வந்து ரைட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. என்னுடைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரைட்டான ஆன்சர் கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி நீங்களும் வந்து பண்ணுங்கள். சப்போஸ் வந்து நீங்கள் ரைட்டாக ஆன்சர் போட்டிருந்து டிஎன்பிசி வந்து தப்பாக வந்து ஆன்சர் கொடுத்துருந்தா உங்களுக்கு வந்து அதுக்கான கிரேஸ் மார்க் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஆன்சர் கீ வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த மந்த் எண்ட் வரை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 2-3 டேஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 to 6 டேஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேஸ்க்குள்ளே வந்து நம்ம ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணால் தான் உண்டு. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். பின்வரும் மற்றும் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் சரியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் 2வது பாருங்கள், தட்சிணா காந்தி பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆப்ஷன் 2ம் வந்து ரைட்டு தான். சரிங்களா? இதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பாலிட்டிகா வெங்கடேஷன் அந்த புக்ஸில் வந்து இருக்கும். இதில் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3மே வந்து சரி தான். ஆனால் அவங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின்ஸில் வந்து வங்காளத்தில் வந்து 1817 இந்த 1817 அந்த பீரியட்ஸில் வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆலை நூலக போராட்டத்தை பற்றி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 சரி அதை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2வது வந்து தப்பு. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் சரி. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து என்னால் வந்து ப்ரூஃப் வந்து வைக்க முடியல. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து என்னால் ரெடி பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரூஃப் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் வந்து என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இதில் வந்து டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் வந்து இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா வெண்மை அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து ஸ்டூபிடிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே தமிழ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வெண்மைன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டூபிடிட்டி வந்து கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா கெஸ் பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கெஸ் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஸ்டூபிடிட்டினா என்னன்னா வச்சுக்கோங்களேன், முட்டாள்தனம் அதுதான் வந்து குறிக்கும். இப்போ வந்து முட்டாள்தனம் என திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அவங்க வந்து கொடுக்கல. சப்போஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா முட்டாள்தனம்னா என்னென்னா நம்ம தான் அறிவாளி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், தான் முட்டாள்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இதுவும் கூட நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள். இந்த கொஷின்ஸ்லேயும் வந்து டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் தான் இருக்குது. இதில் வந்து கையாறுனா யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள்.
தமிழில் இருந்தால் நம்ம அழகாக சூஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகே மூன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது, நம்மளால் கெஸ் பண்ணி போட்டுற முடியும். ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள், ட்ரான்ஸ்லேஷன் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பாருங்கள், அதில் வந்து இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தமிழில் பாருங்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. இண்டிவிஜுவல் பீப்புள்னால் நம்ம தனியாக இருக்கிற ஒருத்தரை தான் வந்து குறிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதனால் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ட்ரபுளாக இருந்திருக்கும். அதனால் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப இஷ்யூவாக இருக்குது இந்த கொஷின். இந்த கழுமலம் பார்த்திங்கன்னா அந்த கழுமலம் போர் நிகழ்வை பற்றி எந்தெந்த நூல்கள்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அகநானூறும் சொல்லும், நற்றிணையும் சொல்லும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களவழி 40 இந்த நூலும் வந்து சொல்லும். உங்களுக்கு வந்து களவழி 40 வந்து சொல்லும். அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அப்படியே பாஸ் பண்ணி பாருங்கள். கீழே இருக்குது பாருங்கள். கழுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் கோச்சங்கனன் சேரன் கணைக்கால் இரும்பொறையை வென்று சிறையிட்டதால் அவனை மீட்க பொய்கையார் பாடியதே இந்நூல். எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா களவழி 40. ஸோ இந்த நூல்லேயே வந்து அந்த கழுமலம் போர் நிகழ்வு வந்து சொல்லியிருப்பாங்க. களவழி 40 வரும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 14 இருக்கும். நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கழுமலம் போர் நிகழ்வை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா அகநானூறும் சொல்லும், நற்றிணையும் சொல்லும், அந்த களவழி 40ம் சொல்லும். சப்போஸ் வந்து அதில் அகநானூறு இல்லை நற்றிணை ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தா கூட நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்து ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து அகநானூறு இல்லை நற்றிணை போட்டவங்க யாராச்சும் போட்டோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். நீங்கள் இதுவும் சேலஞ்ச் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள். இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க் வந்து நமக்கு கிடச்சிரும். அதனால் வந்து யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. வாக்கியங்களே வாசிக்க அப்படின்னு மட்டும் மொட்டையாக கொடுத்துருக்காங்க. வாக்கியங்களை வாசித்து என்ன பண்ணுறது? வாக்கியங்களை வாசிக்க அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த வாக்கியங்களே வாசித்து இதில் வந்து சரியான கூற்று எது இல்லை தவறான கூற்று எது அப்படின்னு ஏதாச்சும் கேட்டிருந்தால் வந்து நம்ம ஏதாச்சும் சூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க எதுவுமே கொடுக்கல. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதையும் வந்து நம்ம ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணலாம், நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக மார்க். அடுத்தது பாருங்கள். இப்போ G20 கொடுத்து கூற்றுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆன்சர் கேல கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா 3வது மட்டும் தான் ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் அனலைசிஸ் பண்ணதில் 2வது கூற்று வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரூஃப் பார்த்திங்கன்னா அதை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் கூகுளிலே போட்டால் கூட வரும். G20 ஆப்ரேட்ஸ் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் கன்சென்சஸ். ஸோ இந்த எந்த பிரின்சிபலில் வந்து அது இது செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சென்சஸ். ஸோ அப்படியே பாருங்கள், இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், 2வது பாயிண்ட் பாருங்கள், இங்கிலீஷில் பாருங்கள். G20 கவர்னன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்சென்சஸ். ஸோ 2வது கூற்று வந்து சரியாக தான் இருக்குது. ஆனால் அங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்லி 3 மட்டும் தான் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3 சரி. ஸோ இதையும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து எதுக்கும் நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2024 கேல் ரத்னா விருது வந்து கிரிக்கெட் வீரர் வந்து முகமது ஷமிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விருதை பார்த்திங்கன்னா மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வந்து வழங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏவும் தவறு தான், ஆறும் தவறு தான். சரிங்களா? அதுக்கான ப்ரூஃப் கீழே பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கேல் ரத்னா விருது வாங்கினது பார்த்திங்கன்னா சாத்விக் அண்டு சைரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்மிண்டன் வீரர்கள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க கேல் ரத்னா விருது. முகமது ஷமிக்கு வந்து என்ன விருது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டு தான் வந்து அவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விருது வந்து யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர் தான் வந்து கொடுப்பாரு. இப்போ வந்து உங்களுக்கு இதில் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விருதை வந்து முகமது ஷமி பெற்ற விருது பார்த்திங்கன்னா அர்ஜுனா அவார்டு தான் வந்து வாங்கியிருப்பார். கேல் ரத்னா விருது பார்த்திங்கன்னா 2 பேட்மிண்டன் வீரர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூற்று வந்து தவறு, சரிங்களா?
அதனால் வந்து இங்கே வந்து கூற்று வந்து சரின்னே கொடுத்துருக்காங்க. கூற்றும் சரி, காரணமும் தவறு. இது ரெண்டுமே வந்து தவறு, இங்கே ஆப்ஷன்லேயே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இந்த ப்ரூஃப் வச்சு நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல பாருங்கள். இந்த கேல் ரத்னா விருது, இந்த அர்ஜுனா விருதுலாம் பார்த்திங்கன்னா யார் அனௌன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை இருக்குங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் விருது கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் வந்து விருதை வந்து கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் பாருங்கள். இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் வந்து பழமையான புதை வடிவத்தை வந்து கண்டறிந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் வரும், சிவும் வரும். சரிங்களா? ஜியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா தெற்கு கவர மலையிலையும் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேற்கு காசி மலையிலையும் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஆன்சியன் ஃபாசில்ஸ் வந்து 2 இடத்துலையுமே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படியே ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி பாருங்கள். வெஸ்ட் காசி ஹில்ஸ், மேற்கு காசி மலையில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா டைனோசரோட பல் இருக்குங்க இல்லையா, ஸோ அதோட படிமத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சவுத் காரோ ஹில்ஸில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ பழமையான புதை படிமத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேகாலயாவில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இதையும் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் எந்த நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸ் வந்து கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த நியூஸ் பேப்பரில் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நியூஸ் வந்து இருந்திருக்கும். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சர்ச் பண்ணுறப்ப தான் எனக்கே தெரிஞ்சு. அடுத்தது பாருங்கள். நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை டேஷ் இடத்தில் தருகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கமும் வரும், அஸ்ஸாமும் வரும். ஸோ அவங்க ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதையும் வந்து ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இதுக்கு நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். த நார்வெஸ்டர்ஸ் பிரிங் அபவுட் 50 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம். மேற்கு வங்கமும் வரும், அஸ்ஸாமும் வரும். ஆனால் அவங்க ஆன்சரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஸ்ஸாம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் தைரியமாக வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இந்த பிடிஎஃப் வந்து நான் வீடியோஸ் முடிச்சுட்டு வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். சுல்தான் ஆட்சியில் பிரதம மந்திர் வாசீர் என்று அழைக்கப்பட்டார். அதில் பார்த்தீங்கன்னா 1, 2 கூற்றுமே வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. திவானிகி விசாரத் என்றழைக்கப்பட்ட நிதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். இது வந்து சரி. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார். இதுவும் வந்து அவங்க சரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து தவறு. இது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்காகவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாருங்கள், கீழே ஒன்று கொடுத்துருங்க பாருங்கள். இதில் வந்து வரவு வந்து யார் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நசீர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக அமைச்சர்மாக இருப்பாங்க, அவங்க தான் பார்ப்பாங்க. செலவு வந்து யார் பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா வாகிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருப்பாங்க, அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் டேட்டாலே இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஹீ வாஸ் இன் எ பொசிஷன் டு சூப்பர்வைஸ் ஒன்லி இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே மட்டும்னு கொடுக்கவே இல்லை. அதனால் ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்ணலாம். பட் ஆனால் கரெக்டாக சொல்லணுன்னா வரவு வந்து நசீர், செலவு வந்து வாகிப் அவர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. அவங்க வந்து 1, 2 ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது கொடுத்துருக்காங்க, அப்ரிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஆன்சரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா
2ம் 4ம் மட்டும்தான் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 3வது இருக்குங்க இல்லையா, சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், அதுவும் வந்து தவறாக தான் இருக்குது. அதுக்கான ப்ரூஃப் கீழே இருக்கு பாருங்கள். ஸோ CSRE, ஸோ அதோடய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், கிராஸ் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். இதுதான் வந்து அதுக்கான கரெக்டான அப்ரிவேஷன். அதனால் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ கிராஷ் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கணும். அவங்க வந்து சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 3வது வந்து தப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இது 3மே வந்து தவறு. ஆனால் அவங்க கொடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா 2, 4 மட்டும் தான் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், தீனதயாள் அந்தியோதயா திட்டம் உருவாக்கப்பட்டது. தீனதயாள் அந்தியோதயா திட்டம் உருவாக்கப்பட்டது எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஆன்சர் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற வறுமையை குறைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஊரக வறுமையும் வரும். சரிங்களா? ஸோ ஊரக வறுமையும் குறைக்கலாம், நகர்ப்புற வறுமையும் குறைக்கும். ஸோ இந்த 2த்தையும் குறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் வந்து ஏவும் சிவும் 2மே வந்து ரைட்டு தான். அதனால் வந்து இதையும் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், இதுதான் இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்கேன், இருங்க ப்ரூஃப் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இரு தேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பிரிட்டிஷ் அரசால் திணிக்கப்பட்டு மற்றும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியேற்றது, அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர். ஸோ 3 இது கொடுத்துருக்காங்க. 4வது பார்த்திங்கன்னா மேற்கூறிய அனைத்தும் காரணங்களும் வந்து சரின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே சரி தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் வரும். சரிங்களா? அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர். இதுக்கான ப்ரூஃப் நான் வச்சுருக்கேன், இருங்க கீழே இருக்கு பாருங்கள். இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா அதே கொஷின் தான். ஸோ எப்போன்னு பாருங்கள், 1998 ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது. யூபிஎஸ்சியில் 1998 ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்னு அதே கொஷினை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். ஸோ இந்த இங்கிலீஷ் கொஷின்ஸ் வந்து அப்படியே பாருங்கள், நம்ம டிஎன்பிசி கொஷின்ஸும் அப்படியே பாருங்கள். அந்த டிஎன்பிசி இங்கிலீஷ் கொஷின்ஸ் பாருங்கள், ஆப்ஷன் கூட மாறாது. அவங்க 4வது ஆப்ஷன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஆல் த ரீசன்ஸ் வந்து கரெக்டுன்ற மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஷின்ஸ் வச்சு நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ ஐஏஎஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து இப்போ நம்ம குரூப் 1ல் கேட்குறாங்க. அதுவும் எப்போன்னு பாருங்கள், 1998 கேட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தே வாண்டட் டு அவாய்ட் லார்ஜ் ஸ்கேல் கம்யூனல் ரியாட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படியே பாருங்கள், நம்ம டிஎன்பிசி கொஷின்ஸில் பாருங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா தே வாண்டட் டு அவாய்ட் லார்ஜ் ஸ்கேல் கம்யூனல் ரியாட்ஸ். ஸோ 3வது மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே வந்து தவறு. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து அவங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பெஷல் கமிட்டி வந்து வச்சுருக்காங்க, தனியாக ஒரு ஸ்பெஷல் கமிட்டி வந்து இதுக்கான ஆன்சர் கீக்காகவே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இப்போ நம்ம ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அவங்க தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபைனல் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ அந்த கமிட்டிக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எது ஃபைனல் பண்ணுறாங்களோ அதுதான். இதில் பொறுத்த வரைக்கும் அவங்க மொட்டையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு. இது வந்து அவங்க ஏதாச்சும் கேட்டுக்கலாம். ஸோ முறையற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கலாம். சில இல்லை முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்ல எப்போ எடுத்தாங்க அது மாதிரி கூட கேட்டிருக்கலாம். ஸோ அவங்க எதுவுமே கேட்கல, மொட்டையாக கேட்டு வச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கால வரிசைப்படி முறைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கும் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இது வந்து அந்த ஸ்பெஷல் கமிட்டி டிசைட் பண்ணுறது தான். ஸோ இந்த கொஷின்ஸுமே அந்த ஸ்பெஷல் கமிட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சருக்கு கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ஃபைனல் பண்ணுறது தான்.
அடுத்தது பாருங்கள், அவங்க இதில் வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறாக எது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் டிஎன்பிசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 2 மட்டும்தான் தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 3வது இருக்குங்க இல்லையா, சிஐஎஸ், அதுவும் வந்து தவறாக தான் இருக்குது. அதுக்கான ப்ரூஃப் கீழே இருக்குது பாருங்கள். ஸோ சிஐயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, சிஐஎஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். பட் ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஸ் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியலமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அவங்க ஆப்ஷன் பின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் தவறு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஸோ இதுதான் வந்து சரி. இதுக்கான ப்ரூஃப் வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். எந்த ஆக்டை பேஸ் பண்ணி வந்து ஸ்டேட்டுக்கும் வந்து யூனியனுக்கும் வந்து இந்த பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935. ஸோ 1935 தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சரு. அவங்க வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் கீழே கொடுத்துருங்க, ப்ரூஃப் கொடுத்துருங்க, இன்னொரு ப்ரூஃப். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஸோ 2012 வந்து கேட்டிருக்காங்க. The distribution of power between the center and the state in the Indian Constitution is based on the scheme provided in there. ஸோ எந்த ஆக்டை பேஸ் பண்ணி வந்து த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே கொஷின்ஸ் தான், ஆப்ஷன் கூட மாற்றாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யூபிஎஸ்சி கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்னு தெரியுது. ஸோ பாருங்கள், அதே கொஷின்ஸ் தான், அதே ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935. ஸோ யூபிஎஸ்சி கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய படிங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து எங்கேருந்து கொஷின்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கிடச்சிச்சின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து படிங்க. குரூப் 1 லெவலுக்கு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றும் சிறப்புரிமை இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு உண்டு. கூற்று வந்து சரியாக தான் இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்ற இந்திய தலைமை வழக்கறிஞரும் சிறப்பு சலுகைகளையும் விலக்களிப்புகளையும் கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி தான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு நாங்கள் ஆன்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. ஆனால் வந்து ஏ வந்து ஆறு வந்து ஏக்கான சரியான விளக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ ஏ வந்து ஆறுக்கான சரியான விளக்கம் தான் வரும், ஆப்ஷன் பி தான் வரும். ஸோ இதையே வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த தலைமை வழக்கறிஞரோட ஃபங்க்ஷனை பற்றி எந்த ஆர்டிகல் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 76 76 அது வந்து சொல்லும். ஸோ அதோட ப்ரூஃப் வந்து கீழே கொடுத்துருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இதில் வந்து 4th பாயிண்ட்டும் 7th பாயிண்ட்டும் பாருங்கள். இந்த 2 பாயிண்ட் தான் வந்து அந்த கொஷின்ஸில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு 7th பாயிண்ட் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த ரைட் டு ஸ்பீக் அண்ட் டு டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ 2 பார்லிமெண்ட்ஸ் நாடாளுமன்றத்தில் வந்து மக்களவை மாநிலம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பேசுகிறதுக்கான உரிமை வந்து ஸோ இவருக்கு வந்து இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த 4வது பாயிண்ட் பாருங்கள். சிமிலர் டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹி ஆல்சோ என்ஜாய் ஆல் பவர்ஸ் ரிலேட்டட் டு இம்யூனிட்டிஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இருக்க ரைட்ஸுமே வந்து இவருக்கும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட்ஸில். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், ஜிஎஸ்டி பற்றிய கீழ்கண்ட தகவல்களில் கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விற்பனை முனையில் மத்திய மாநில அரசுகள் வசூல் செய்வது, இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சரிதான். ஸோ மத்திய மாநில ஜிஎஸ்டி உற்பத்தி முறையில் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2வது பாயிண்ட் வந்து தப்பு. ஸோ உற்பத்தி முறையில் வந்து ஜிஎஸ்டி வந்து எப்பவுமே போட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம் இல்லையா, சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான் சரி, 2வது வந்து தவறு. விற்பனை முறையில் மட்டும்தான் விதிப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ அதே கொஷின்ஸ் தான் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே கொஷின் தான் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மட்டும்தான் ரைட்டு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1922 மகாத்மா காந்தி சௌரி சௌரா நிகழ்வால் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். ஸோ இந்த நிகழ்வால் தான் வந்து காந்தியடிகள் பார்த்திங்கன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தையே வந்து நிறுத்தியிருப்பார். காரணம் பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர். இதில் பார்த்திங்கன்னா ஏக்கும் ஆருக்கும் வந்து ஆனால் சம்மந்தம் இல்லை. சரிங்களா? ஆனால் ஏ தனியாக ஆர் தனியாக பாருங்கள். கூற்றையும் காரணையும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரியாக தான் இருக்குது. கூற்று காரணம் ரெண்டும் சரி, ஆனால் வந்து ஆர் வந்து ஏவை விளக்கவில்லை. சரி, விளக்கவில்லை, அது மாதிரி தான் ஆன்சர் வரணும். ஆப்ஷன் டி தான் வரணும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஏ சரி, ஆனால் ஆர் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சுபாஷ் சந்திர போஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து அமைதியான முறையெல்லாம் வந்து போராடணும்னு நினச்சிருக்க மாட்டார். நான் வந்து வன்முறைக்கு வன்முறை தான் செஞ்சு போராடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். காந்தியடிகள்கிட்ட அப்படி தான் வந்து அவர் சொல்லியிருப்பார். வன்முறைக்கு வன்முறை தான் வந்து பதில் சொல்லணும், வன்முறையில் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்காக தான் வந்து காந்தியடிகள் வந்து ஒன்று சொல்லியிருப்பார், நெருப்பை நெருப்பால் அணைப்பதை போன்றது நீங்கள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 1, 2, 4 சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜாஜி பாருங்கள், ராஜாஜி அவர் எழுதின புக்கை பாருங்கள், சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவர் என்ன புக் எழுதினான்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன். இதை ஃபெல்லி மிஸ்டாக்கும் எடுத்துக்கலாம், இல்லை அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இதுக்கு நான் ராஜாஜி பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன் அந்த புக்கு தான் வந்து எழுதியிருப்பார். அதுக்கான ப்ரூஃப் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சக்கரவர்த்தி திருமகன் புக் பை சி ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் சேலஞ்சுக்கான கொஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியலனா ஸோ கீழே என்னோடய டெலகிராம் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஐடி போட்டிங்கன்னா என்னோடய கான்டாக்ட் வரும். ஸோ எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ்னால் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.